நம்ம சிஎஸ்கே நெக்ஸ்ட் நடக்க போகிற ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நியூசிலாந்து விக்கெட் கீப்பரான டீம் செஃபர்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சிஎஸ்கேவின் முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. யார் அந்த வீரர், என்ன காரணமாக இவருக்காக நம்ம சிஎஸ்கே போக போகிறாங்க, இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, எடுத்துகிட்டு வந்தால் என்ன ரோல் வந்து கொடுப்பாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலை தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமுக்காக விளாடுவாரா இல்லையா அப்படிங்கிற எக்கச்சக்கமான டவுட்டர்லாம் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சிஎஸ்கே டீமுக்காக கன்ஃபார்மாக விளாட போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, நம்ம தலை தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக ஒரு புதிய ரோலையும் வந்து பண்ண போகிறாரு. அது என்ன ரோல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தலை தோனியை பார்த்துடலாம். 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக தலை தோனி இருக்க மாட்டார் அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலை தோனி கன்ஃபார்மாக சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளாட போகிறாரு. நம்ம தலை தோனி ஒரு புதிய ரோலும் வந்து பண்ண போகிறாரு. போன தடவை போல் ஃபுல்லாக டீமோட வந்து இருக்க போகிறதில்ல, இம்பேக்ட் ரோல் தான் வந்து பண்ண போகிறாரு. பேட்டிங் தேவைப்பட்டால் அந்த இடத்துல நம்ம தலை தோனி வந்து ஆடுவாராம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டீமில் வந்து அவர் அதிக நேரம் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், தலை தோனி இருந்தாலே போதும் சிஎஸ்கே வந்து ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ மறுபடியும் நம்ம தலை தோனி கடைசியாக ஒரு ஐபிஎல் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளாட போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த தடவை வேறு லெவலில் வந்து கம்பேக்கை கொடுக்க போகிறாங்க. அதில் நம்ம தலை தோனியும் பேட்டிங்கில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சிஎஸ்கேன்னு புதிய கீப்பரை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கீப்பருக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதிக தொகைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வீரர்களை வந்து கேட்கறதுனால நம்ம சிஎஸ்கே சில ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கேவின் முன்னாள் வீரரான அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து விக்கெட் கீப்பரான டீம் செஃபர்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து கன்ஃபார்மாக ஜாயின் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட்டை எப்போ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட யூடியூப் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காரு. கன்ஃபார்மாக சிஎஸ்கேவிற்காக வந்து போக போகிறாங்க, நீங்கள் அதிகமாக எதிர்பாருங்க, கன்ஃபார்மாக இவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்படுதாரு. நம்ம கான்வே இருந்தாலும் ஒரு முக்கியமான வீரர் வந்து தேவைப்படுறதுனால நியூசிலாந்து வீரரான இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே சிறப்பாக வந்து செயல்படுவார். அதிரடியான ஆட்டத்தையும் ஆடக்கூடியவர். நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் காரணமாக தான் சிஎஸ்கே இவருக்காக ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம சஞ்சுக்காக வந்து ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறோம், ட்ரேடுக்கு வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒரு குறைவான பிரைஸில் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம டீமையும் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய நியூசிலாந்து வீரர்கள் நம்ம சிஎஸ்கேக்காக தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளெமிங் நினச்சா கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வருவார். எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அஸ்வின் சொன்னது போலயே சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம தலை தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல்லையும் இருந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.